அம்பேத்கரை புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதிப்பு செய்திட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பதவி விலகு. விரட்டி அடிப்போம் நாட்டை விட்டு விரட்டி அடிப்போம். ஓடிப்போ அமித்ஷாவே ஓடிப்போ. விடமாட்டோம். அமித்ஷா பதவி விலகும் வரை விடமாட்டோம். 2 நாட்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வடித்தார், அவர்தான் இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று பேசுகின்ற போது உடனே குறுக்கிட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு 4 முறை அம்பேத்கர் 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 என்று சொல்லி, இப்படி நீங்கள் தொடர்ந்து அம்பேத்கர் 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 என்று சொல்வதை விட்டுவிட்டு கடவுள் பெயரை சொல்லியிருந்தால் சொர்க்கத்துக்காக போயிருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதை கண்டித்து இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அகில இந்திய வழக்கறிஞர் சங்கம், சமத்துவ வழக்கறிஞர் சங்கம், ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம், அகில இந்திய அம்பேத்கர் வழக்கறிஞர் சங்கம் ஆகிய சங்கங்களும் முற்போக்கு இயக்கங்களும் மூத்த வழக்கறிஞர்களும் இணைந்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அமித்ஷா அவர்கள் சட்ட அமைச்சர் அந்த பதவியை, உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இன்று தமிழகம் மட்டுமல்ல, நாடாளுமன்றம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே அந்த கோரிக்கை வைத்து தெரிகிறது. அமித்ஷா நாடாளுமன்றத்திலே இருந்து, அமைச்சர் பதவியிலே இருந்து டிஸ்மிஸ் செய்கின்ற வரை இந்த போராட்டம் தொடரும். புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் சனாதன சட்டத்தை மீண்டும் கொண்டு வரலாம் என்று நிலைக்கு இருக்கிறார்கள். மெஜாரிட்டி கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் இந்த முறை அதை செய்ய முடியவில்லை. அந்த வெறுப்பை அவர்கள் வெளிப்படுத்தும் விதமாகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்து இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறார். ஆகவே ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற வழக்கறிஞர்கள் சார்பாகவும் இங்கே இருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சார்பாகவும் அமித்ஷாவே டிஸ்மிஸ், பதவியை வெளியே போ, மோடி அவர்களே இங்கே இருக்கின்ற அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டிஸ்மிஸ் செய் என்கின்ற கோரிக்கை வைக்கிறோம். பார்வேந்தன் கூட்டுக்குழு. ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு தொடர்ந்து துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாக இன்றைக்கு பாஜக அரசு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு என்ன சண்டை? இன்னைக்கு பாஜக அரசு எப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை, எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறையை இன்றைக்கு இந்தியாவிலே அமல்படுத்த துடித்துக் கொண்டிருக்கிறது என்றால், அவர்கள் ஒரு மனு தர்மத்தின் அடிப்படையில் இங்கே ஒரு ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் 1950 அது இயற்றப்பட்டு இந்திய நாட்டு மக்களுக்கு பல்வேறு உரிமைகளை அனைவரும் சமம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை முன்னிறுத்தி இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுது, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்க முடியாது என்று சொன்னவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்திய நாட்டினுடைய மக்களுடைய ஒற்றுமையை, அனைத்து மதங்களுடைய ஒற்றுமையை நிலைநிறுத்தக்கூடிய மதச்சார்பின்மை கோட்பாட்டிற்கு எதிராக தொடர்ந்து இங்கே நாட்டிலே ஒரு வன்முறை கலாச்சாரத்தை, மத வேறுபாட்டை, மத துவேஷத்தை உருவாக்கக்கூடிய வெறுப்பு பேச்சுக்களை தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைக்கு பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இன்றைக்கு தொழிலாளர்களுடைய நலன்களுக்காக பல்வேறு சட்டங்களை இன்றைக்கு அம்பேத்கர் இயற்றியிருக்கிறார். அவர் இயற்றியிருக்கக்கூடிய பல்வேறு நல சட்டங்கள்
சட்டங்களின் அடிப்படையில் தான் இன்றைக்கு தொழிலாளர்கள் பல்வேறு உரிமைகளை பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆக அந்த சட்டங்களுக்கு எதிராக இன்றைக்கு ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு கார்ப்பரேட் அரசியலை இன்னைக்கு முன்னிறுத்தக்கூடிய ஒரு சூழலை, தொழிலாளர்களுக்கு எதிரான போக்கை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு செயலை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட கோட்பாடை உடைய ஆட்சியாளர்கள் தான் இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய அம்பேத்கருக்கு எதிராக இன்றைக்கு அவர்கள் நாடாளுமன்றத்திலே ஒரு கேவலமான ஒரு பேச்சை அவர்கள் பேசியிருப்பதை நாங்கள் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அப்படி பேசிய அமித்ஷா அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். இன்னைக்கு இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது அம்பேத்கருக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த களங்கத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது இந்திய நாடு முழுவதும் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு பாஜக அரசு அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.